விஜயராஜ்ங்கிற விஜயகாந்த் 1952 ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் இருக்க திருமங்கலத்துல பிறந்தார். சின்ன வயசு முதலே எம்ஜிஆரின் தீவிர ரசிகராயிருந்த இவரு எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்னா தியேட்டர்ல குடியிருப்பாரு. அதுலயும் எம்ஜிஆர் படங்கள்னா அவ்வளவு விருப்பம். மனுஷன் என்னமோ எம்ஜிஆர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அவரோட நடிப்பை மட்டும் இல்ல, அவரோட குணத்தையும் சேர்த்துதான்னு சொல்லணும். சின்ன வயசுலயே தாயை இழந்த விஜயகாந்த் வளர்ப்பு தாயிடமே வளர்ந்தார். முதல் முறையா 1979 இனிக்கும் இளமை படத்துல சின்ன வேஷத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம் 1980 தூரத்து இடி முழக்கம்ங்கிற படத்துல ஒரு நடிகனா கை தேர்ந்தார். இவர் நடிப்புல S.A. சந்திரசேகர் இயக்கத்துல வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டரை படம் தெலுங்குல சிரஞ்சீவியும் ஹிந்தியில ரஜினியும் மலையாளத்துல கமலும் நடிக்க ரீமேக் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் இயக்குனர்களின் செல்ல பிள்ளையாவே மாறி போயிட்டாரு. தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தையும் நிரப்பிக்கிட்டாரு. அவரோட பெரும்பாலான படங்கள் படம் தயாரிப்பாளர்களுக்கும் தியேட்டர் விநியோகஸ்தர்களுக்கும் பெரும் லாபமா அமைஞ்சுது. அன்னைக்கு கமல் ரஜினி வாங்கும் சம்பளம் மாதிரியே இவரும் சம்பளம் வாங்கிக்கிட்டு அடைபடாத காற்றாய் ரொம்ப பிஸியாவே இருந்தாரு. 1988 இவர் நடிச்ச செந்தூர பூவை திரைப்படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டு வாங்கினாரு. அதுக்கப்புறம் 1990 பிரேமலதாங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 1991ஆம் ஆண்டு வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் இவரோட 100வது படம். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இவங்களுக்கெல்லாம் அநேகமா அவங்க 100வது படம் ஏமாற்றத்தையே கொடுத்தது. ஆனா இவரோட படம் மிக அதிக நாட்கள் திரையரங்குகள்ல வெற்றிகரமா வலம் வந்தது. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு உயர்ந்திருக்கும் இளைய தளபதி விஜய், சூர்யா இவங்களுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் மணிமகுடம் வச்ச மாதிரி 2001ஆம் ஆண்டு இவருக்கு கலைமாமணி விருதும் பெஸ்ட் இந்தியன் சிட்டிசன் விருதும் கிடைச்சது. 2001 அக்டோபர் 1ஆம் தேதியை நடிகர்களின் தினமா கொண்டாடினார். காரணம் நடிகர் திலகம் சிவாஜியின் பிறந்த நாள் தான். திரையுலகில காட்டின அதே அக்கறைய சமூக நலனிலும் காட்ட ஆரம்பிச்சாரு. அதோட காரணமா 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிற கட்சியை தொடங்கினாரு. 2006ஆம் ஆண்டு விருத்தாச்சலம் தொகுதியில போட்டியிட்டு பெரும்பாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில போட்டியிட்டு அங்கேயும் வெற்றி பெற்றார். இந்த 2011ஆம் ஆண்டு தான் இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் 27 இடங்களை வென்றார். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற அந்தஸ்தையும் பெற்றார். ஆனா அப்போது முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவின் பெரும் கோபத்திற்கும் ஆளானார். காரணம் சட்டசபையில் உண்டான வாக்குவாதம். அன்னைக்கு ஜெயலலிதாவை எதிர்த்து பேச துணிந்தவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அன்னைக்கு காலகட்டத்துல செல்வி ஜெயலலிதாவை சட்டசபையில நேருக்கு நேரா எதிர்கொண்ட ஒரு மாவீரன்னே இவரை சொல்லலாம். தன்னை நம்பி வரவங்களுக்கு தன்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்யற நிகழ்கால கர்ணனாவே வாழ்ந்தார். 2016ஆம் ஆண்டு உளுந்தூர்பேட்டை தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சார். உடல் நலம் குறைஞ்சாலும் குன்றாத அன்பும் அரவணைப்பும் மக்களின் அதீத அன்பும் அதிகமா அவருக்கு கிடைச்சிருக்கு. வசதிகளும் வாய்ப்புகளும் வரும்போது குணங்களை மாற்றிக்கொள்ளாத மிக சில எளிய மனிதர்கள்ல இவரும் ஒருவர்னு பெருமையா சொல்லலாம்.